Hi friends, welcome back to my channel. நான் உங்கள் நித்யா. இன்னைக்கான வீடியோவில் ப்ரான் தொக்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிறக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு இஞ்சி, தேவையான அளவுக்கு பூண்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு ஒரு துண்டு இஞ்சி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு வந்து ஒரு பூண்டு, பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு பூண்டு, சின்ன பூண்டாக இருந்தால் ஒரு 1.5 பூண்டு கணக்குக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இருந்தால் போதும். ஒரு 1க்கு 2 அரைச்சிட்டு வந்தால் கூட போதும். இப்போ நான் காட்டியிருக்க இந்த மாதிரி மசாலா எல்லாம் நான் கொடுத்துருக்க குவான்டிட்டியில் எடுத்து வச்சுக்கோங்க. கொரியாண்டர் பவுடர், மஞ்சள் பொடி, சில்லி பவுடர், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, பெப்பர் பவுடர், குமின் பவுடர் இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பிளேட்டில். அப்புறம் ஒரு தேவையான அளவுக்கு தக்காளி, நான் ஒரு 3 தக்காளி, ஒரு 1 kg அளவுக்கு ப்ரான் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 தக்காளி வந்து நான் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். தக்காளி டேஸ்ட் கம்மியாக இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க 2 மீடியமான சைஸ் வந்து போட்டுக்கோங்க. இப்போது ஒரு பேன் வச்சு நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் லைட்டாக சோம்பு போட்டு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட் எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காய பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அந்த வெங்காய பேஸ்ட்டை அரைச்சி இந்த அளவுக்கு வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணி விடுறேன். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் லைட்டாக அதில் வந்து உப்பு டேஸ்ட்டுக்காக போடுறேன். அது வெங்காயம் வதக்கிறதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த மசாலா பொடியெல்லாம் இந்த டைமில் போட்டு ஆட் பண்ணி அதை நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க. இந்த டைமில் வந்து தக்காளி பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த டைம்லேயே ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த டைமில் வந்து அந்த ப்ரானை போட்டு வதக்கினதுக்கப்புறம் இந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து கடைசியாக கூட ஆட் பண்ணலாம். பட் நான் வந்து அரைச்சிருக்கேன். அரைக்க பிடிக்கல அப்படிங்கிறவங்க நார்மலாக வந்து கட் பண்ணி சாப் பண்ணி கூட போடலாம். இப்போ வந்து ப்ரானோட பச்சை வாசம் போகணுங்கிறதுக்காகவும் அதில் உப்பு காரம் ஏறணுங்கிறதுக்காகவும் தனியாக ஒரு பேன் எடுத்து அதில் வந்து மஞ்சப்பொடி, மிளகா பொடி, உப்பு, எண்ணெய் இது 4யும் போட்டு சாட்டே பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த ப்ரானை போட்டு இந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம மூடி வச்சுருந்த மசாலா வந்து எண்ணெய் பிரிஞ்சு தனியாக இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம வதக்கி வச்சுருந்த ப்ரான் இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் போட்டு நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். லைட்டாக கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி காட்டின அந்த கன்சிஸ்டன்சிலேயே இறக்கிடுங்க. இல்லை எனக்கு தொக்கு மாதிரி தான் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி வர வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. கடைசியாக வந்து நான் டேஸ்ட்டுக்காக கருவேப்பிலையை வந்து லைட்டாக அரைச்சி போட்டிருக்கேன். அது டேஸ்ட்டை இன்னும் கூட கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். கடைசியாக அந்த மாதிரி கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டில் ப்ரான் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from நித்யா.